ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எலகன்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம எல்லாருக்குமே லக்ஸுரியான வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. எந்த ஆர்கிடெக்டை டிசைன் பண்ணணும், எந்த பில்டர்கிட்ட கொடுக்கறது, வாஸ்துபடி இருக்குமா, சேஃப்டியா இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். உங்களோட எல்லா கேள்விகளுக்குமான பதில் தான் விஸ்வா ஹோம்ஸோட ஹரிநிவாஸ். மதுரை திருச்சி பைபாஸ் ரோட்ல அமைஞ்சிருக்க ஒரு லக்ஸரி கேட்டட் கம்யூனிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்கள் ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஹரிநிவாஸ் பை விஸ்வா ஹோம்ஸ். இப்போ இந்த கார் பார்க்கிங்கோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 18 feet பார் 18 feet. இதில் நீங்கள் 2 எக்ஸ்யூவி கார்ஸ் நிப்பாட்டிக்கிடலாம். இதோடைய ரேம்ப் வந்து நாங்கள் கிரானைட்லேயே ரிப்டு கிரானைட் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வழுக்கிற தன்மையே இருக்காது. ஸோ எங்களுடைய யூனிக்கான ஸ்டைல் என்னென்னா, எல்லா கிரானைட் பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் தான் நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இதோடைய ரூஃப் பேனல் பார்த்துட்டிங்கன்னா வாக்ஸ் பிராண்டில் வர்ற WPC பேனலை வச்சு நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டீரியருக்கு வந்து யூனிக்கான டிசைனில் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் கொடுத்துருக்கோம். செர்வெண்ட் வந்து தனியாக போகிறதுக்காகவே வந்து நாங்கள் தனியாக ஒரு 3 feet வந்து செட்பேக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வழியாக வந்து செர்வெண்ட் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இதோடைய டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 types ஆஃப் லாக்இனில் வந்துடும். ஒன்று வந்து கார்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஹேண்ட் பிரிண்ட் சிஸ்டம், மூணாவது வந்து பட்டன் சிஸ்டம், நாலாவது வந்து உங்களுடைய ஃபோனோடைய யூஎஸ்பியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 4 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து டீக் வுட்டு ப்ளஸ் டோருமே வந்து டீக் வுட்டு. இந்த டோர் ஃப்ரேம் வந்து கம்ப்ளீட்டாக இதோடைய ஆர்கிட்ரேவை நாங்கள் டீக் வுட்டில் பண்ணதும் இல்லாமல் எங்கேயுமே மதுரையில் வந்து மெயின் டோரோடைய சைஸ் வந்து 65 mm போடவே மாட்டாங்க. பட் நாங்கள் எங்களுடைய திக்னஸ் எல்லாமே வந்து மெயின் டோர் திக்னஸ் எல்லாமே வந்து 65 mm இருக்கும். அதில் வந்து நாங்கள் இன்டீரியருக்காக ஒரு வினியர் ஃபினிஷ் கொடுத்து நார்மல் பாலிஷிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து சூராகு, இதுவும் அதே தான், நம்ம வினியர் ஃபினிஷிங்கில் சூராக் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக ஒரு ஆர்கிட்ரேவாக பண்ணியிருக்கோம். ஸோ வீடு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஃபால்ஸ் சீலிங் இருக்கும். இது ஒரு விசிட்டர்ஸ் ஹாலு ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமு ப்ளஸ் இன்டர்நெட் அக்சஸ்க்குரிய எல்லா மாடுலேஷனுமே இதுக்குள்ளே வச்சுக்கிடலாம். இப்போ நீங்கள் இதோடைய டோர் ஃப்ரேமு எல்லாமே பார்த்தீங்கன்னா 55 mm வரும். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய டோர் ஃப்ரேமோட ஹைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 feet டோர் ஃப்ரேம் தான். ஸோ 7 feet நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த லக்ஸரியஸை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து 8 feet கொடுத்துருக்கோம். விசிட்டர்ஸ் ஹாலில் உங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் சைஸ் வந்துடும். இன்னொன்று வந்து இந்த யூனிக்கான ஃபுல் அக்சஸ் கொண்ட ஒரு லிஃப்ட் கொடுத்துருவோம். ஸோ ஃப்ரம் கிரவுண்ட் ஃப்ளோர் டு 3rd floor வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட் அக்சஸ் இருக்கும். த்ரூ அவுட்டாக வந்து எல்லாமே டிஜிட்டலில். இப்போ இதோடைய ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிள். ஸோ காமன் பேசேஜில் வர்ற எல்லா ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிளில் வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லா ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கேட் டைல்ஸ் வந்துடும். எல்லாமே மேட் ஃபினிஷ் டைல்ஸாக இருக்கும். இது வந்து விசிட்டர்ஸ் பெட்ரூம் வித் அட்டாச்டு டாய்லெட். இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 12/10. நம்மளுடைய டாய்லெட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோலரில் இருக்கும். ஸோ டாப் பிராண்டு, இந்தியாஸ் டாப் பிராண்டு தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். டைல்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே பார்த்தீங்கன்னா கஜாரியா பிராண்டு தான் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று, இந்த விசிட்டர்ஸ் ஹாலில் மட்டும் உங்களுக்கு இந்த வால்பேப்பர் சிஸ்டம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அக்சஸ் வந்து ஒரு லாண்ட்ரி அக்சஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து நம்ம சர்வெண்ட்டோடைய பெட்ரூமு ப்ளஸ் சர்வெண்ட் டாய்லெட்டு அதுக்காகவும் நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஸோ சர்வெண்ட் அக்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஃப்ரம் கார் பார்க்கிங்லேருந்து இந்த அக்சஸில் வந்துடுவீங்க. ஸோ இதோடைய அக்சஸ் பார்த்தீங்கன்னா 3 feet இருக்கும். ஸோ இவங்க இந்த நம்ம கிச்சன் யூஸ் பண்ணுற சர்வெண்ட்ஸ் மட்டும் என்னென்னா, அவங்களுடைய பெட்ரூமில் இருந்து கிச்சன் போகிறதுக்காக அவங்களுக்கு பேக்கில் வந்து ஒரு ஸ்டேர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வழியாக அக்சஸ் பண்ணிவிட்டு இந்த வழியாகவே வந்துடுவாங்க அவங்க.
லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான், கஸ்டமருடைய சாய்ஸில் நாங்கள் விட்டுருவோம். நீங்கள் என்ன பிராண்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிஃப்ட்டை வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இந்த ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியா மட்டும் ஹை சீலிங் பர்பஸ் கொடுத்துருக்கோம். இந்த வந்து ஃபுல் லென்த் கர்டைனு, இது வந்து ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ மேலே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டோர் வந்துடும், கீழே வந்து உங்களுக்கு ஓப்பனபிள் டோராக தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு கார்டன் பர்பஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டிலிவர் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டைனிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்குரிய வாஷ் பேசன், அது மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுடர் டாய்லெட். இந்த ஹை சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வால் முரல். நம்மளுடைய எல்லா விண்டோஸும் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்டாக இருக்கும். எல்லாமே வந்து ஃபெனஸ்டா பிராண்டில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இந்த வில்லாவில் வர்றது எல்லாமே டாப் கிளாஸ் பிராண்ட்ஸில் தான் இருக்கும். நீங்கள் டைல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பாத்ரூம் கிளாசட்ஸ் ஃபிட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறமா இருக்கிற வால் முரல், விண்டோ ஃப்ரேம்ஸு, இது எல்லாமே லிஃப்ட்டு, இது எல்லாமே வந்து இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்டாக தான் இருக்கும். இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஃபேமிலி லிவிங். ஸோ ஒரு ஃபேமிலிக்குரிய எல்லா லிவிங் செட்டப்ஸும் இதில் செட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்களுடைய பேக் சைட் வாலில் வந்து ஒரு வால்பேப்பர் வித் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த விண்டோ மட்டும் உங்களுக்கு ஆட்டோமேஷன் விண்டோ. ஸோ இதை வந்து நீங்கள் ரிமோட்லேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வந்து சுவிட்ச் போர்ட்லேயும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஃபெனஸ்டா பிராண்டில் வர்ற ஒரு ஸ்லைடிங் விண்டோ. ஸோ நம்மளுடைய எல்லா பெட்ரூம்ஸ், எல்லா ஹால்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே வென்டிலேஷன் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடு பெட்ரூம் வந்தாலும் உங்களுக்கு பால்கனி அக்சஸ் இருக்கும், பேக் சைடு பெட்ரூம் வந்தாலும் பால்கனி அக்சஸ் இருக்கும். வில்லாஸோடைய எல்லா ஃப்ரண்ட் வியூவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவன்டைன் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு வால் கிளைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னொன்று, இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்து உங்களுடைய 3rd ஃப்ளோர் வரைக்கும் இதில் ஒரு வெர்டிக்கல் கார்டன் கொடுத்துருக்கோம் வித் ஆர்டிஃபிஷியல் கிராசி வச்சு. இது வந்து ஒரு எல் டைப் பால்கனி. ஸோ இங்கே வந்து நீங்கள் டீ சாப்பிட்றதோ வேறு ஏதாவது நீங்கள் இது பண்ணிக்கலாம், அக்கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதோடைய எல் டைப் பால்கனி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல் தான். இங்கே டைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வைக்கிறதுக்கோ ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக ஒரு கிராக்கரி பண்ணியிருக்கோம் வித்து கிரானைட் ஃபினிஷோட. இது வந்து பூஜா ரூம். ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சாய்ஸ் தான். நீங்கள் எது கேட்டாலும் நாங்கள் உள்ளே வந்து அதுக்கான டிசைன் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இது கஸ்டமர்ஸ்க்கான கம்ப்ளீட் மாடுலார் கிச்சன். இதில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அவன், ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன்டீரியராகவே நாங்கள் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் வர்ற டாப் ஸ்லாப் மட்டும் பார்த்தீங்கன்னா குவாட்ஸ்ன்ற மெட்டீரியலில் நாங்கள் அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து ஒரு யூட்டிலிட்டி. ஸோ இந்த அக்சஸ் பார்த்தீங்கன்னா நான் கீழே சொன்ன மாதிரியே சர்வன்ட்ஸ் வந்து கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேர் வழியாக வந்துட்டு அவங்க கிச்சன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேர் வழியாகவே போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பெரிய பேசின் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வர்ற அவன்
எல்லாமே வந்து இதிலே செட்டப் பண்ணி வந்துடும். இந்த ஹேண்ட் ரைல் பார்த்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டாக டீக் வுட்டில் வந்துடும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிசைனிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த வால் மட்டும் ஸ்டேரில் வர்ற வால்ஸ் மட்டும் டெக்ஸ்சர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இவங்களுடைய டோர் ஃப்ரேம்ஸுமே வந்து 8 ஃபீட் டோர் ஃப்ரேம்ஸு வித் 55 mm டோர் திக்னஸோட டீக்லேயே வந்துடும். ஆர்கிட்ரேவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு டீக்லேயே வந்துடும். ஸோ இது சில்ட்ரன்ஸ் ஏரியானால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிசைனிங்கில் நாங்கள் பண்ணியிருக்கோம். க்ளவுட்ஸ் அண்டு அந்த கான்செப்டில். இந்த பெட்ரூம் சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறதுனால இந்த ஸ்க்ரீனை மட்டும் நாங்கள் ஆட்டோமேஷனில் இல்லாமல் மேனுவலில் கொடுத்துருக்கோம். பட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து டோர்ஸ் எல்லாமே பெனஸ்டா டோர் ஃப்ரேம்ஸ் தான். ஸோ நான் கீழே சொன்ன மாதிரியே உங்களுக்கு எந்த ஒரு பெட்ரூம் வந்தாலும் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி பால்கனி வந்துடும். ஸோ வென்டிலேஷனுக்கு நீங்கள் ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஸோ டாப்பில் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக நாங்கள் இந்த க்ளவுட் கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்குரிய வாக்கிங் வார்ட்ரோபு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் திங்ஸ் எல்லாமே வந்து இதில் வச்சுக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிட்டிங்ஸோட ஒரு டிசைனிங் பர்பஸில் இந்த வாக்கிங் வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இது அவங்களுக்கான டாய்லெட் எல்லாமே வந்து பாத்திங் வந்து உங்களுக்கு கிளாஸ் பார்ட்டிஷனில் வந்துடும். ஃபிட்டிங்ஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோலர் பிராண்டில் தான் போட்டிருக்கோம் வித் கிரானைட் ஃபினிஷோட. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இது கம்ப்ளீட்டாகவே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்துடும். இது வந்து ஒரு ஃபேமிலிக்குரிய மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கிறனால அந்த கான்செப்டில் போயிட்டோம். கம்ப்ளீட்டாகவே வினியர் ஃபினிஷில் பாலிஷிங் ஒர்க்கில் இந்த ரூமை வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். இந்த ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து பால்கனி வந்துடும். நான் சொன்ன மாதிரியே எந்த பெட்ரூம் எடுத்துக்கிட்டாலும் எல்லா பெட்ரூம்லையுமே உங்களுக்கு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக பால்கனிஸ் வந்துடும். இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வாக்கிங் வார்ட்ரோப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாகவே ஸ்ட்ரிப் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம்காரவங்களுக்கு மட்டும் இந்த அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து கோலர் பிராண்டில் வந்துடும். பார்ட்டிஷன் கிளாஸோட பாத்திங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்குரிய ஸ்டடி ரூம் ப்ளஸ் அவங்களுக்குரிய கபோர்ட்ஸு, புக்ஸ் வைக்கிறக்கூடிய ரேக்ஸு இதெல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து உட்டன் டெக்கில் இருக்கும். ஸோ நார்மலாக டைல்ஸ் போகாமல் இதை ஒரு லக்ஸரியஸாக நம்ம கொண்டு வரணும், ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கொடுக்கணுன்றதுக்காக இதை மட்டும் நாங்கள் உட்டன் ஸ்பேஸில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஓப்பனபுளாக தான் இருக்கும். இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ கீழே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமுக்கும் மேலே இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமோடைய சைஸும் ரெண்டுமே வந்து ஒன்று தான். என்னென்னா இதோடைய இன்டீரியர் மட்டும் மாறும். ஸோ இது கொஞ்சம் விண்டேஜ் பர்பஸில் கொண்டு போயிருக்கோம். கம்ப்ளீட்டாகவே வந்து வினியர் ஃபினிஷில் வித் ப்ரொஃபைலோடு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ஸோ சேம் தான். இந்த ரூம்லையும் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு பால்கனி வென்டிலேஷன் வந்துடும். இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்குரிய வாக்கிங் வார்ட்ரோப் இது. கீழே பார்த்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம். ரெண்டுலேயுமே வந்து இன்டீரியர் மட்டும் வேரி ஆகும். ஸோ
ஸோ ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கோலர் ஃபிட்டிங்ஸு. வெட் ஏரியாக்கான கிளாஸ் பார்ட்டிஷன் வந்துடும் உங்களுக்கு. இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து நாங்கள் ஹோம் தியேட்டருக்காக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அக்வாஸ்டிக் பேனலோட உங்களுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்பில்ட்டாகவே வந்துடும். Welcome to a world of luxury where dreams meet reality and opulence embraces comfort. Presenting Hari Nivas. இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பனபிள் தான். ஃப்ரண்ட் சைடில் சொன்ன மாதிரியே பால்கனி சிஸ்டம் வந்துடும். மேலே வந்து இந்த ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக இதை கொடுத்துருக்கோம். கேன்டிலிவராக பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆர்சிசியில் தான் பண்ணியிருக்கோம், எம்எஸில் பண்ணலை. கிளாஸ் எல்லாமே பால்கனி கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் தான். செயின்ட் கோபின் பிராண்டு தான் யூஸ் பண்ணுவோம். கீழே சொன்ன மாதிரியே ஃப்ரம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு 3rd ஃப்ளோர் வரைக்கும் இந்த வெர்டிக்கல் கார்டன் வந்துடும். இந்த வெர்டிக்கல் கார்டனில் வந்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎல் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷனில் நிறைய இடத்துலையுமே ஹெச்பிஎல் சீட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹெச்பிஎல் சீட்டோட வாரண்ட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா அபவ் 30 years. இப்போ பால்கனியில் வந்து சில்ட்ரன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் எங்களுடைய எல்லா பால்கனி கிளாஸஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அதிகபட்சமாக எந்த ஒரு இதுவுமே சில்ட்ரன்ஸுமே வந்து ஒரு சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறதுக்காக நாங்கள் ஹைட் இவ்வளோ தூரம் கூட்டியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், எனக்கே என்னுடைய செஸ்ட்டுக்கு இருக்குது. டெரஸ் ஃப்ளோரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீட்டிங் லெட்ஜ் கொடுத்துருக்கோம் வித் கிரானைட் ஃபினிஷோட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் வால்பேப்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இது அவுட்டோர் பர்பஸில் வர்றதுனால இந்த சிஸ்டம்க்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ பேக் சைட் ஓப்பன் டெரஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உங்களுக்கு ஆர்ஓ யூனிட் வந்துடும். ஒரு 3000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஓவர் ஹெட் டேங்க் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து நம்ம வில்லாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து விஆர் சிஸ்டம் தான். ஸோ அவுட்டோர் யூனிட்ஸ் வந்து 1 or 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏசிஸ் எல்லாமே வந்து விஆர் சிஸ்டம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளிட் ஏசியும் யூஸ் பண்ணிக்கிறலாம், பட் இந்த வில்லாஸ்லாம் நாங்கள் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூனிக்காக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. இது ஃப்ரண்ட் சைடோடைய ஓப்பன் டெரஸு. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு எல் டைப் பேரப்பட்டு கிளாஸில் பண்ணியிருக்கோம், டஃப் அண்ட் கிளாஸில். ஸோ ஒரு டிசைனிங் பர்பஸ்க்காக. இன்னொன்று வந்து யாராவது வயசானவங்க இங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்தா கூட இதோடைய வியூ மறைக்கக்கூடாதுன்றதுக்காக டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் இதை மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா யானைமலைக்கு அப்படியே பேரலாக இருக்கிற திருச்சி டு மதுரை பைபாஸ்லேயே இருக்கும். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக லேக்கு, ராஜகம்பீரத்தோடைய லேக்கு. ஸோ இது வந்து யூனிக்காகவே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உங்களுக்கு வீடும் 100% ஆஃப் வாஸ்துவில் இருக்கும். நீங்கள் எக்ஸ்டீரியரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரல் வைஸாகவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் குன்று இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு இந்த பக்கம் யானைமலை வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்ரு சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி இந்த பக்கம் வாட்ரு லேக் ஏரியாவும் வந்துருச்சு.